இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் இந்திய நாட்டின் இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய மோடி அரசு, இந்திய நாட்டு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டிய மோடி அரசு எப்படி எல்லாவற்றிலும் தோற்று இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவில் ஏழை எளிய மக்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களின் தலையில் இன்றைக்கு மிகப்பெரிய சுமையை ஏற்றி இருக்கிறார்கள். குருவி தலையில் பனங்காயை வைப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை மத்தியிலே ஆள்கின்ற நரேந்திர மோடி அரசு ஏற்படுத்தி விட்டது என்பதை பற்றி அசைக்க முடியாத ஆணித்தரமான புள்ளி விவரங்களுடன் மருத்துவர் ஐயா இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை பலருடைய புருவங்களை ஆச்சரியத்தால் உயர வைத்திருக்கிறது. அந்த அறிக்கையில் மருத்துவர் ஐயா என்ன சொல்லி இருக்கிறார்? திறமை இல்லாத மோடி அரசை கடுமையாக சாடி இருக்கின்ற பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், இந்திய நாடு இன்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரிடரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அண்மை கால அறிவிப்புகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. மக்களை தங்கம் வாங்காதீர்கள், சமையல் எண்ணெயை குறைவாக பயன்படுத்துங்கள், பெட்ரோல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசத்தின் பொருளாதார அடித்தளம் எந்த அளவுக்கு தள்ளாடி கொண்டு இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா என பிரச்சாரம் செய்த நடுவண் அரசு இன்று ஒட்டுமொத்த தோல்வியையும் சாமானிய மக்கள் தலையில் சுமத்த பார்ப்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை சர்வதேச சந்தையை காரணம் காட்டி கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தி வைத்திருந்த மத்திய அரசு தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களிலேயே மே 15 அன்று பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் வரை அதிரடியாக உயர்த்தியது. உலக அரசியல் சூழலை காரணம் காட்டி மக்களை சிக்கனமாக இருக்க சொல்லி பிரதமர் கோரிக்கை வைப்பது அடுத்து வரப்போகும் கடுமையான விலை உயர்வுக்கு மக்களை தயார்படுத்தும் ஏமாற்று வேலையாகும். இதனாலேயே மோடியை எதிர்க்கட்சிகள் சாடும் நிலைக்கு நடுவண் அரசு ஆளாகியுள்ளது. ஆட்சிக்கு வரும்போது $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை 1 ரூபாய் ஆக்குவோம் என்று அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இன்று ரூபாயின் மதிப்பு 96 ரூபாய்க்கு அருகில் வீழ்ச்சியடை செய்து வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த மதிப்பு வீழ்ச்சியால் நாம் இறக்குமதி செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் கூடுதல் சுமையை சுமக்க வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்திய பங்கு சந்தையிலிருந்து சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய மூலதனம் வெளியேறி இருப்பது உலக நாடுகளுக்கு இந்திய பொருளாதாரத்தின் மீது இருந்த நம்பிக்கையை சிதைத்து விட்டதையே உணர்த்துகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறும் போது அமைதியாக இருந்த அரசு இப்போது நடுத்தர வர்க்கத்தின் அடிப்படை தேவைகளை குறைத்து கொள்ள சொல்வது எந்த வகையில் நியாயம்? நடுவண் அரசின் தவறான வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கைகளே இந்த அவல நிலைமைக்கு முதன்மை காரணம். ஈரான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை இந்திய ரூபாயிலேயே வழங்க தயாராக இருந்த போதும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து அந்த வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கிறோம்.
இதனால் இன்று டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டிருக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்காமல் மேக் இன் இந்தியா என வெறும் விளம்பரங்களோடு நின்றதன் விளைவை இன்று ஒட்டுமொத்த நாடும் அனுபவிக்கிறது. நமது நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளையும் உழவர் பெருங்குடி மக்களையும் ஊக்குவிக்காமல் இறக்குமதியை மட்டுமே நம்பி இருப்பது நம் நாட்டை அண்டை நாடான இலங்கையை போன்ற ஒரு பொருளாதார சிக்கலில் தள்ளிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. தகவல் தொழில்நுட்ப துறையிலும் உலகளாவிய மாற்றங்களுக்கு தயாராகாமல் வேலை வாய்ப்புகளை இழக்கும் அபாயத்தில் நம் நாட்டு இளைஞர்களை இந்த அரசு நிறுத்தியுள்ளது. ஒருபுறம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகைகளையும் ஊக்க தொகைகளையும் வாரி வழங்கும் மத்திய அரசு, மறுபுறம் சாதாரண சாமானிய மக்களை தங்கம் வாங்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுப்பது வேடிக்கையாக உள்ளது. தங்கம் என்பது இந்திய குடும்பங்களின், குறிப்பாக ஏழை பெண்களின் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார அரண் என்பதை இந்திய அரசு உணர தவறிவிட்டது. எனவே நடுவண் அரசு இனியும் உண்மைகளை மறைக்காமல் நாட்டின் தற்போதைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலை குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை வழங்குவதை உடனடியாக நிறுத்திவிட்டு ஏழை மற்றும் எளிய நடுத்தர மக்களின் கைகளில் பண புழக்கத்தை அதிகரிக்க நேரடி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வலியுறுத்துகிறேன் என்று மருத்துவர் ஐயா இன்றைக்கு அதிரடியாக வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், நடிகர் விஜய் ஆட்சி அமைத்த விவகாரம், பிளவுபட்ட அண்ணா திமுக, இதை பற்றி மட்டுமே பெரும்பாலான ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்து ஏழை எளிய மக்களும் தமிழகத்தின் நடுத்தர ஏழை எளிய மக்களும் சந்திக்க போகின்ற அவலத்தை முதலில் எச்சரிக்கை மணி அடித்து தெரிவிக்கின்ற ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா தான். மத்திய அரசு கூட தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயாவிடமிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மருத்துவர் ஐயாவின் இந்த அறிக்கையை அவர்கள் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மருத்துவர் ஐயாவை போல நடுத்தர ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவரால் மட்டுமே மக்களுடைய உண்மை நிலையை பிரதிபலிக்க முடியும், அவர்களுக்காக வாதாட முடியும், போராட முடியும் என்பதை மருத்துவர் ஐயாவின் இந்த அறிக்கை இன்றைக்கு பறைசாற்றி இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.